ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் ட்ரிப் டு ஊட்டி. ட்ரிப் டு ஊட்டினா என்ன அர்த்தம்னா ஊட்டிக்கு ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக்சுவலி இந்த லெசன் ஒரு லெட்டர். ஒரு ஃப்ரெண்டு தான் ஊட்டிக்கு போனப்போ தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னென்னா, ஒருத்தவங்க பேர் மல்லி, இன்னொருத்தவங்க பேர் மர்லின். ஸோ மர்லின்ற பொண்ணு தான் மல்லி அப்படிங்கிற பொண்ணுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. Section 1, Reading. Listen to your teacher reading the first part of the letter. இதில் உங்கள் டீச்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த லெட்டர் வாசிப்பாங்க, அதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டியர் மல்லி, கோயம்புத்தூர் 2011-2017. இப்போ மர்லின் வந்துட்டு மல்லிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. என்னென்னா டியர் மல்லின்னு எழுதிட்டு என்னைக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா 2011-2017 கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க இவங்க. ஸோ இவங்க லெட்டர் எழுதுகிறாங்க. யாருன்னா மர்லின்ற பொண்ணு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர் அண்ட் இட் வாஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ. யூ ஆஸ்க் மீ டு டெல் யூ அபவுட் மை ட்ரிப் டு ஊட்டி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேட் மோஸ்ட் வண்டர்ஃபுல் டைம். 20 girls and boys from the class 6 went on the trip. Our class teacher Geeta madam and 2 others took us. இதில் மர்லின் லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மல்லி வந்துட்டு லெட்டர் எழுதியிருக்கா. ஸோ அதுக்கு திரும்ப வந்துட்டு யார் எழுதுறான்னா மர்லின் எழுதுறா. என்னென்னா, உன்னோட லெட்டர் வந்துட்டு எனக்கு வந்து சேர்ந்தது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இட் வாஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூன்னா, அதாவது என்னை பற்றி நீ விசாரித்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. நீ வந்துட்டு என்னோட ஊட்டி பயணத்தை பற்றி சொல்லியிருந்த, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட போன ஊட்டி பயணத்தை பற்றி நீ சொல்லியிருந்த அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ என்னன்னா, எனக்கு அங்கே ரொம்ப நல்லா இருந்தது, நான் வந்துட்டு ஊட்டியில் ரொம்ப ஒண்டர்ஃபுல் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் போயிருக்காங்கன்னா 20 girls and boys. ஸோ 20 girls and boys வந்துட்டு கிளாஸ் 6 படிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்னால் மர்லினோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் ட்ரிப்புக்கு போயிருக்கிறாங்க. அந்த ட்ரிப்புக்கு ஸோ இந்த ட்ரிப்புக்கு யார் இன்சார்ஜாக இருந்திருக்கிறாங்கன்னா கீதா மேடம் அப்படிங்கிறவங்க, அப்புறம் இன்னும் 2 பேர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த குழந்தைங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஊட்டி ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. மை கிராண்ட் மதர் ஹேஸ் டோல்ட் மீ அபவுட் த பியூட்டிஃபுல் ஜேர்னி டு ஊட்டி பை த டாய் ட்ரெயின் மெனி டைம்ஸ். She said that it was a spectacular trip up and down the slopes with the birds and the trees dancing along. Ooty is so close to Coimbatore, but I have never been there nor seen that train. So I was really thrilled when the school arranged this trip. You can imagine how excited I was when I stepped into the toy train with my friends. ஸோ மர்லினோட பாட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஊட்டிக்கு போகிற அந்த பயணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எதில் போகிறதுனா, ஒரு டாய் ட்ரெயின் இருக்குது. ஒரு டாய்னா பொம்மை. ஸோ பொம்மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொம்மை ட்ரெயின் கிடையாது, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போகிற ஜேர்னியை பற்றி அவங்க பாட்டி நிறைய தடவை மர்லினுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, ஸ்பெக்டகுலர்னால் பிரமிக்கத்தக்க. ஸோ எப்படின்னா, அப் அண்ட் டவுன்ஸ், மேலே ஏறி கீழே இறங்கி, ஸ்லோப்ஸ்னால் வந்துட்டு செங்குத்தாக இருக்கிற பகுதிகள். ஸோ அது மூலமாக வந்துட்டு பறவைகள், மரங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கடந்து என்ன பண்ணும், அந்த ட்ரெயின் போகும். ஸோ டான்ஸிங் எல்லாம் போக என்ன பண்ணும், அந்த மரம்லாம் அசைதில்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊட்டி வந்துட்டு கோயம்புத்தூர் கிட்டக்க தான் இருந்துச்சு, ஆனாலும் கூட இந்த மர்லின்ற பொண்ணு அங்கே ஊட்டிக்கு போனதே கிடையாது, அந்த ட்ரெயினை அவள் பார்த்ததும் கிடையாது. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ நீ வந்துட்டு யோசிச்சு பாரு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ட்ரெயினில் ஏறினப்போ, டாய் ட்ரெயினில் ஏறினப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறா. I looked around at the window chairs with the cushioned seats and oil-painted walls as I put my bag on the mesh of the luggage rack. I was bubbling over with the excitement. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு ட்ரெயின்குள்ளே ஏறி சுற்றி பார்க்குறா. அங்கே வந்துட்டு உடன் சேர்ஸ் இருக்குது, மரச்சேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குஷன்ஸ்டு சீட், அதாவது நல்ல எப்படி சொல்கிறது, குஷன்னா வந்துட்டு பஞ்சாக வச்சு போட்டிருப்பாங்களே சீட்டு. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வாலெல்லாம் ஆயில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இந்த லக்கேஜ் ரேக் இருக்குல்ல அதில் இதோட லக்கேஜை வைக்குது. மெஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெஷ்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ கயிறு இல்லைனா பிளாஸ்டிக் இதை வச்சு ஸ்ட்ரிங் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த பொண்ணு வைக்குது. ஸோ பப்ளிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சி பொங்குறது. ஸோ இந்த பொண்ணு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப மனசே வந்துட்டு நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹாய் ஃபாத்திமா, isn't this fun? Isn't this fun? I called out as my friend came into the compartment. Come sit here. I have kept a seat for you. You can keep your bag next to mine. What have you brought to eat? Parota and a delicious chutney. Did you see the train? It's so beautiful, Fatima replied. ஸோ இவன் என்ன பண்ணுறா, மர்லின் வந்துட்டு ஃபாத்திமான்ற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினதை பற்றி இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறா. ஸோ இவன் என்ன சொல்கிறா, ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, இங்கே போகிறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஏன்னா ஃபாத்திமாங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு இவ கூட கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரதுக்காக வரா. ஸோ என்ன பண்ணுறா, வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு இடம் போட்டு வச்சுருக்கேன் உட்காருன்னு சொல்லி சொல்கிறா. உன்னோட லக்கேஜஸை எனக்கு அடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ என்ன சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு மர்லின் வந்துட்டு ஃபாத்திமாட்ட கேட்குறா. அதுக்கு ஃபாத்திமா என்ன சொல்கிறான்னா, பரோட்டாவும் சட்னியும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த ட்ரெயினை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவும் ரிப்ளை பண்ணுறா. Our teacher Geeta ma'am came around to see if everyone was seated properly. The train is about to leave, so take your seats everyone, she said. Just then the train started with a jerk. It moved very slowly, leaving the station with a long hoot. Everyone clapped. The train went snacking up the steep hillside, weaving its way through forests of tall trees swaying in the breeze. ஸோ இப்போ டீச்சர் கீதா மேடம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த ட்ரெயினை சுற்றி பார்க்க வராங்க. எல்லோரும் சீட்டில் கரெக்டாக ப்ராப்பராக உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வராங்க. ஏன்னா ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஜர்க்குனா ஒரு திடீர்னு அந்த ட்ரெயின் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி ஜர்க் கொடுக்கும்ல, ஒரு மாதிரி அதிர்ச்சி கொடுக்கும்ல, அந்த மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டு அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஸ்டேஷனை விட்டு போகுது. இதில் ஹூட் அப்படின்னா என்னதுன்னா கூச்சல். எப்படியுமே வந்துட்டு அந்த என்ஜின் சவுண்டு ஒரு மாதிரி கூச்சல் போடும்ல, அந்த மாதிரி கூச்சல் போட்டுக்கிட்டே ட்ரெயின் வந்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியேறுது. ஸோ ட்ரெயின் வெளியே ஆரம்பித்தோடனே இந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா, ஸ்டீப் அப்படின்னா செங்குத்தான மலைப்பகுதிகள் வழியாக அது போகுது. எதெல்லாம் கடந்து போகுது அப்படின்னா, வீவிங்னு ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளைஞ்சு காடுகள் வழியாகவும் நல்ல உயரமான மரங்கள் வழியாகவும் அந்த குளிர்காற்றை வந்துட்டு இழுத்துக்கிட்டே, குளிர்காற்றுக்கு மத்தியில் போகுது. ப்ரீஸ்னால் குளிர்ந்த காற்று மத்தியில் அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு. ஒன் ஆஃப் த பாய்ஸ், முத்து, said, "It's going so slowly. I can walk along its side." And he got up and go to the door. From the other end, the teacher saw him and said in a firm voice, "Muthu, go back to your seat at once." The girls sniggered and Muthu sat down with a long face. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போது அந்த ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு ஒரு பையன் சொல்கிறான். யாருன்னா முத்துங்கிற ஒரு பையன். இந்த ட்ரெயின் என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது, நான் இது கூட சேர்ந்து நடந்து வந்துடுவேன் போலன்னு சொல்லிட்டு அந்த டோரை விட்டு வெளியே ஏறலான்னு சொல்லிட்டு வெளியே ஏறுறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு எண்டில் அவங்க டீச்சர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு கடினமான வாய்ஸில், ஃபர்ம்னா கடினமான வாய்ஸில், முத்து சீட்டுக்கு போய் உட்காரு அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஸ்னிகர்ட் அப்படின்னா ரகசியமாக, அதாவது ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு முத்துவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு என்ன ஆயிடுது, மூஞ்சியே தொங்கி போயிடுது. அதான் சேடோன் வித் லாங் ஃபேஸ்னால் மூஞ்சியே வந்துட்டு தொங்கி போயிடுது. Section 2. Read this section of the letter on your own. Underline the sentence that tell you about the scenes outside. Describe it to the class. ஸோ இந்த செக்ஷனை வந்துட்டு நீங்களே வாசிச்சு பாருங்கள். அதில் என்னென்ன சீனரிஸ் இருக்குல்ல, சீனரிஸ் வந்துட்டு வெளியே போய் என்னென்ன அவங்க பார்த்தாங்கன்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The scene outside was beautiful with the purple blue mountains forming a lovely backdrop to the green field and the tea estates. Monkeys were racing all along the tracks. Some were in groups and some had babies clinging onto them. ஸோ
ஸோ அந்த சீன் எப்படி இருக்குன்னா, அந்த காட்சி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அழகாக இருக்குது. மவுண்டெயின் எப்படி இருக்குது, பர்பிள் ப்ளூ இதெல்லாம் கலந்த மவுண்டெயினாக இருக்குது. அதுக்கு பேக்ட்ராப், அதாவது அதோட பின்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீன் ஃபீல்டு, பசுமையான ஒரு ஃபீல்டும் டீ எஸ்டேட்ஸும் அதுக்கு மத்தியில் தான் இந்த மலைகள் இருக்குது. ஸோ அவங்க கூடவே யார் வர, ட்ராக்ஸ்லலாம் வந்துட்டு யார் இருக்கா, மங்கீஸ் இருக்கிறாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு, சில மங்கீஸ் வந்துட்டு குரூப்பாக இருக்குது, சில மங்கீஸ் என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளை தூக்கிட்டு இருக்கு. ஸோ கிளிங்கிங் அப்படின்னா ஒட்டிக்கிட்டு இருக்குது, குழந்தைங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை வந்துட்டு இந்த மங்கீஸ் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. லுக் ஃபாத்திமா, doesn't that monkey look cute holding on to its mother's stomach? I pointed excitedly. The monkeys were really bold. One of them tried to snatch a banana that a girl had in her hand, and she leaned out of the window to look at the train curving behind on the track. She let out a scream and moved back. Now it was Muthu's turn to snigger. ஸோ இப்போது மர்லின் ஃபாத்திமாட்ட சொல்கிறா, இங்கே பார்த்தியா ஃபாத்திமா, அந்த மங்கி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, அது அவங்க அம்மாவை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவன் என்ன பண்ணுறா, அதை காமிச்சு ரொம்ப சந்தோஷமாக ஃபாத்திமாட்ட பேசிகிட்டு இருக்கா. மங்கீஸ் வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு மங்கி என்ன பண்ணுதுன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஸ்நாட்ச்னா பிடுங்குறது, பனானாவை பிடுங்குதான். அவர் கையில் அந்த பொண்ணு பனானா வச்சுருக்கும் போல் அதை பிடுங்குது. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கதவுக்கு ஜன்னலுக்கு வெளியில் கதவை எட்டி பார்த்து எப்படி வந்துட்டு அந்த ட்ரெயின் திரும்புது, வளைவில் எப்படி திரும்புதுன்றது எட்டி பார்க்குறதுக்கு கழுத்தை வெளியே விடுறா. ஸோ அப்புறம் என்ன ஆகுது, அவளுக்கு திட்டு, ஸ்க்ரீன்னா கத்துறாங்க. யார் கத்துறா, கீதா மேம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, இவ பின்னாடி வந்துடுறா. ஸோ இப்போ இல்லை கேர்ள்ஸ் எல்லாம் இவனை பார்த்து சிரிச்சாங்கல்ல, முத்துவை பார்த்து சிரிச்சாங்கல்ல, இப்போ முத்து வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து நம்மகிட்ட சிரிக்கிறான். I looked entranced at the misty clouds which covered the mountain and moved in and out of the forest. It looked just like a dream sequence in a movie. Fatima pointed to a bubbling stream with a small waterfall. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எதுக்காகனா, அந்த க்ளவுட்ஸ், மிஸ்ட்னா வந்துட்டு இந்த புகை கிடையாது, பனி, மூடு பனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூடு பனியெல்லாம் சேர்ந்த அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, அதை வந்துட்டு மூடு பனியெல்லாம் அந்த மலையை மறைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுது, அது மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஸோ இது வந்துட்டு அப்படியே சில இடங்களில் தெரியுது, சில இடங்களில் தெரியல. ஸோ அது அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்குது மூடு பனி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கு இவளால் நம்பவே முடியல, ரொம்ப அதிசயமாக இருந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ட்ரீம் சீக்வன்ஸ், அதாவது கனவு காண்ற மாதிரி இருந்துச்சா, படத்தில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கனவு மாதிரி இருந்துச்சான். ஸோ என்ன பண்ணுறான்னா, ஃபாத்திமா வந்துட்டு இப்போ மர்லின்ட்ட சொல்கிறா என்னென்னா, அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு சின்ன அருவி மாதிரி கூட்டிகிட்ருக்கு, ஸ்மால் வாட்டர் ஃபால். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதை காமிச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட காட்டுறான்னா, மர்லின்ட்ட காட்டுறா. லுக் மர்லின், கேன் யூ see that bird there? It is such a pretty blue and has such a lovely crown, she said. Just then the train stopped suddenly with the third. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த பொண்ணு மர்லின், அங்கே பார்த்தியா அந்த பேர்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, உன்னால் பார்க்க முடியுதா, அது ரொம்ப ப்ளூ கலரில் அழகாக இருக்குது, அது தலையில் ஒரு க்ரௌன், ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி மர்லின் கிட்டக்க ஃபாத்திமா காட்டுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு வண்டி நின்றுது. தட்டுன்னா சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, தடக் அப்படின்னு சொல்லி நிற்கும்ல. ஸோ அந்த மாதிரி வண்டி நின்றுது. ஓ, வாட் ஹேப்பன், asked the boy. Hey, why has the train stopped? shouted another passenger. But nothing could stop Muthu. He and his friends were the first to step out to see what had happened. Geeta madam tried to stop the children running out, but they were too excited and begged to be allowed to go out. In the end, whole compartment stepped out, and what a sight greeted their eyes. ஸோ திடீர்னு அந்த ட்ரெயின் நின்றுது. ஸோ என்ன கேட்குறான், ஒரு பாய் வந்துட்டு என்ன கேட்குறான்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரி இன்னொரு பர்சஞ்சர் என்ன கேட்குறாங்க, ஏன் ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, முத்துவை யாருனாலையும் தடுக்க முடியல. ஏன்னா அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வேகமாக வந்துட்டு என்ன நடந்துருச்சுன்னு பார்க்கறதுக்காக வெளியே கிளம்புறாங்க. கீதாவும் வந்துட்டு போகாதீங்கடான்னு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைங்களாம் வந்துட்டு ஜாலியாக வெளியே ஓடிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மேம் ப்ளீஸ் மேம் விடுங்க மேம், நாங்கள் போய் பார்க்குறோம் மேம்ன்ட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹோல் கம்பார்ட்மெண்ட்டே என்ன பண்ணுது, வெளியே போய் பார்க்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு சைட், ஒரு பியூட்டிஃபுல் சீனரி அங்கே இருக்குது. கிரீட்டட் தேர் ஐஸ்னால் அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அங்கே ஒரு காட்சி இருக்குது. அது என்ன காட்சிங்கிறத இனிமேல் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க.
இதுக்கு இடையில் டாய் ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாய் ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, the Nilgiri Mountain Railways was built by the British in 1908. Mountain train is another showcase of heritage of India. The rail connects Udagamandalam and Mettupalayam. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு த நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே, இதை யார் வந்துட்டு கட்டமைச்சானா பிரிட்டிஷ்காரங்க. நம்ம ஊரை ஆட்சி செஞ்சாங்கள்ல பிரிட்டன்காரங்க, அவங்க 1908 இதை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரிய தலம். ஸோ இந்தியாவின் ஒரு பாரம்பரிய தலமாக இந்த ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில் வந்துட்டு எதை கனெக்ட் பண்ணுதுன்னா உதகமண்டலம் மேட்டுப்பாளையம், இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணுது அந்த ட்ரெயின் ஜேர்னி. The journey is the most picturesque train ride that mesmerizes travelers of all age groups. ஸோ இது வந்துட்டு எதை வந்துட்டு காட்சிப்படுத்துது, இந்த பயணம் எதை காட்சிப்படுத்துது அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப் மக்களும் அதை பார்த்து அப்படியே ஆச்சரியம், மெஸ்மரைஸ்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா மயங்கி போகிற அளவுக்கு அந்த இடங்கள் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. The train travels through 208 serpentine curves, 16 tunnels, 250 bridges, waterfall hood, cliff edges and tea estates covering a distance of 26 km. ஸோ இந்த ட்ரெயின் வந்துட்டு 208 serpentine curvesனால் பாம்பு மாதிரி வளையக்கூடிய வளைவுகள், டனல்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இருட்டான பகுதிக்குள்ளே உள்ளே போகும்ல ட்ரெயின், அந்த மாதிரி ஒரு 16 டனல் இருக்குது, 250 பிரிட்ஜஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்டர்ஃபால் ஹூட்ஸும் இருக்குது, அதாவது நீர்வீழ்ச்சி ஹூடும் இருக்குது. கிளிப்ஸ் எட்ஜஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த கிளிப்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும்ல அந்த மாதிரி முனைகளும் இருக்குது. அதே மாதிரி டீ எஸ்டேட்ஸும் இருக்குது. மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டரை கவர் பண்ணுதுன்னா 26 கிலோமீட்டரை இந்த ஜேர்னி கவர் பண்ணுது. The uphill journey takes almost 4 hours. In the year 2005, UNESCO declared the Nilgiri Mountain Railway as an extension of the World Heritage Site, Darjeeling Himalayan Railway. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மலை பயணம் வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் எடுக்குதுன்னா 4 மணி நேரம் எடுக்குது. ஸோ 2005 யுனெஸ்கோ வந்துட்டு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க, அதாவது வெளியிடுறாங்க. என்னென்னா நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே இருக்குல்ல, அதோட எக்ஸ்டென்ஷன், அதோட நீட்டிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டேஜ் ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ் இஸ் ஸ்டில் ரிமைண்ட் அஸ் எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் டு திஸ் ட்ரெயின். ஸோ விண்டேஜ் ஸ்ட்ரீம் லோக்கோமோட்டிவ்னா பழங்காலத்து ட்ரெயின், பழங்காலத்து மூவ் ஆகிற ட்ரெயின் வந்துட்டு இன்னும் அங்கே இருக்குது. அதுதான் வந்துட்டு அதில் பெரிய அட்ராக்ஷன், அந்த ட்ரெயினோட பெரிய அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. செக்ஷன் 3. Read this section of the letter silently, discuss with your partner and describe the incident. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைலண்ட்டாக வாசித்து உங்கள் பார்ட்னர் யாராவது இருந்தாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. There was a cute baby elephant sitting on the track. The mother elephant was nearby, trumpeting loudly. The engine driver tried to coax the baby off the track with a bunch of bananas. ஸோ இப்போ அந்த கண்ணை பறிக்கின்ற அந்த விஷயம் என்னென்னா, ஒரு பேபி எலிஃபண்ட் என்ன பண்ணுது, இந்த ரயில் தண்டவாளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் யார் இருக்கா, அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுது, ட்ரம்ப்டிங்னா எக்காலம் இடுறது. ஸோ கத்திக்கிட்டே இருக்கு, பிளிருதுன்னு சொல்லுவாங்கள்ல, யானை பிளிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கத்துது. ஸோ என்ஜின் டிரைவர் என்ன பண்ணுறாங்க, அந்த கோக்ஸ் அப்படின்னா வந்துட்டு இணங்க வைக்கிறது, அதாவது எப்படியாவது அதுலேருந்து வெளியே போக வைக்கிறதுக்காக பனானாஸ் வந்துட்டு பஞ்சாக கொடுக்குறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க. The mother didn't let anyone near the baby. ஸோ என்ன ஆகுது, அவங்க அம்மா அந்த பேபி கிட்டக்க யாரையும் நெருங்க விட மாட்டேங்குது. ஸோ people stood around trying to make the baby move by making all kind of sounds. ஸோ அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஒலி எழுப்பி அந்த பேபி எப்படியாவது வெளியே அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. The baby just sat there looking frightened and the mother kept trumpeting. ஸோ அந்த குட்டியான என்ன பண்ணுது, அங்கேயே உட்காந்துட்டு பயந்து போயிருக்கு. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. Finally, Muthu, the naughty boy of the class, went up to the baby with a bunch of bananas. Just as it moved to eat it, he moved backwards. He kept doing this till the baby was out on the side of the tracks. ஸோ இந்த முத்துங்கிற ஒரு நாட்டி பாய் என்ன பண்ணுறான்னா, அதுக்கிட்ட பனானா கொடுக்கறதுக்காக கொண்டு போகிறான். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு வரப்போ என்ன பண்ணுறான், அப்படி லைட்டாக பின்னாடி நகர்ந்து வரான். ஸோ அது முன்னாடி வருது, இவன் பின்னாடி நகர்ந்து வரான். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் அந்த தண்டவாளத்துலேருந்து அந்த பேபி எலிஃபண்ட் எந்திரிக்கிற வரைக்கும்.
Luckily, the mother too stopped trumpeting and watched the whole show. ஸோ இப்போ என்ன பண்ணுது, அவங்க அம்மாவும் கத்துறதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையனும் குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. Everyone cheered as the baby started eating the bananas. ஸோ எல்லோரும் சியர் அப் பண்ணுறாங்க. இப்போ அந்த பனானாவை இந்த பேபிஸ் வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோடனே அந்த யானைக்குட்டி. Many bunches of bananas were piled near the baby and the mother. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வந்த பனானா எல்லாத்தையும் குவியலாக அந்த குழந்தை முன்னாடியும் அவங்க அம்மா முன்னாடி வைக்கிறாங்க. As they were eating, everyone got into the train and it left after a delay of half an hour. ஸோ என்ன பண்ணுங்க, அதுங்க ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. எல்லோரும் ட்ரெயினில் ஏறி கிளம்பிட்டாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு, half an hour லேட் ஆகிடுச்சு. Geeta ma'am had told us that we would see elephant if we were lucky. ஸோ கீதா மேம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்ம கண்டிப்பாக யானையை பார்த்தா நம்ம உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. Madam wouldn't have imagined we would see a wild elephant this close, said Fatima. ஸோ ஃபாத்திமா என்ன சொல்கிறா, மேடம் வந்துட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரியான ஒரு காட்டு யானையை இவ்வளோ கிட்டத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா வந்துட்டு மர்லின்ட்ட சொல்கிறா. It was a fantastic trip on a normal fast train ride. We do not notice the scenery or the landscape. இந்த ட்ரிப் வந்துட்டு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ட்ரிப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நார்மல் ட்ரெயினில் போகிறப்போ இந்த மாதிரியான சீனரியோ ஒரு லேண்ட்ஸ்கேப்பையோ நம்ம பார்க்க மாட்டோம். இந்த இடத்தையோ இந்த காட்சியோ நம்மளால் பார்க்க முடியாது. It rushes by so fast. ஏன்னா அது அவ்வளோ வேகமாக அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும். But slowly chugging up and down the beautiful mountain side was different. ஆனால் இந்த மாதிரி மெதுவாக ஏறி இறங்கி குலுங்கி போகிற அந்த மவுண்டைன் சைடில் போகிற அந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. I will never forget the white windswept tea estate. ஸோ இவங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த டீ எஸ்டேட் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அது காற்றடிக்கிற அந்த டீ எஸ்டேட்டை வந்துட்டு மறக்கவே முடியாது. அதே மாதிரி க்ளவுட் கவர்டு மவுண்டைன்ஸ், அந்த மேகங்களால் மூடப்பட்ட அந்த மலைகளையும், ஆர் த ஸ்வேயிங் ட்ரீஸ், அதாவது அந்த காற்றால் அசைந்து கொண்டு இருக்கும் அந்த மரங்களையும் இவங்களால் மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. It was enchanting to listen to the murmur of streams and waterfalls, musical bird calls. ஸோ அங்கே என்னென்ன சத்தம்லாம் கேட்குது வந்துட்டு என்சாண்டிங், அதாவது அதிசயமாக இருக்குது. அப்படின்னா என்சாண்டிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாதிரி மாயாஜாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அதிசயமாக இருக்குன்னா, மர்மர்னா முணுமுழுத்தல், அதாவது ஸ்ட்ரீம்ஸ் அந்த ஓடையில் தண்ணி வந்துட்டு சல்லுன்னு விழுகும்ல அந்த சவுண்டு, வாட்டர் ஃபால் சவுண்டு, அங்கே இருக்கிற வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் கத்தோம்ல அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. We even saw an elephant and its baby. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு யானைக்குட்டியும் பார்த்துருக்குறாங்க. Our whole group was so excited by the trip and they still think about it. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹோல் குரூப்புமே அந்த ட்ரிப்பை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க இன்னும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, மர்லின் சொல்கிறா, யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் மர்லின். ஸோ இதை எழுதிட்டு யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட், உன் அன்புள்ள மர்லின் சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிடுறா. இதோட இந்த லெசன் முடியுது. டிஸ்கஷன் செஷன். இந்த லெசன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம இயற்கையை வந்துட்டு ரசித்து பழகிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஊட்டியில் அந்த மாதிரி ட்ரெயினுக்கு ட்ரிப்பு போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நீங்களும் வந்துட்டு கிடச்சா, உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சா அந்த மாதிரி போயிட்டு வாங்க. அப்புறம் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னா முத்து அப்படிங்கிற பையன். அவன் வந்துட்டு துருன்னு இருக்கான், சேட்டை பண்ணுறான். அதாவது மிஸ்டீவஸ் பாய் தான், ஆனாலும் கூட ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பையனுக்கு, அந்த குட்டி யானையை வந்துட்டு எழுப்பி விடுறதுக்கு. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு ரொம்ப இன்டெலெக்சுவலாக எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த முத்து அப்படிங்கிற பையனை யோசிக்கிறப்போ. ஸோ நீங்கள் இந்த லெசனில் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் ஜேர்னி ஏதாவது போயிருக்கீங்களா, இல்லை இந்த ட்ரெயின் ஜேர்னிக்கே போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல இப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.